சில்லியில ஐஸ்கிரீம் இருக்குதாம்பா. 1 சில்லி. செல்வனின் பாடல் நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளாஸ் பிரிட்ஜுக்கு போகிறோம். போயிட்டு அங்கே கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, டீசாகோட ப்ராப்பர்ட்டியோட ஓனர் இவங்க தான். ஸோ தாத்தா இருக்கிற நம்ம தாத்தா உண்மையாகவே ரொம்ப பாசமான தாத்தா. தாத்தா சூப்பராக இருந்தது ஸ்டே, நல்லா பார்த்துக்கினீங்க, தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து தாத்தா வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் நம்ம கூட. இப்போ கண்டிப்பாக வந்தீங்கன்னா தாத்தாவை பாருங்கள். தாத்தா உங்கள் நேம் தாத்தா? என் பேர் வீராங்குட்டி. வீராங்குட்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே தூண்டில் இருந்துச்சு. இப்போ பேசுனீங்க பரவாயில்ல. அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம திருச்சின்றீங்கல்ல. தூண்டில் இருந்துச்சு, தூண்டில் வாங்கிட்டோம். நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இது மீன் பிடிக்க போகலாமா இப்போ? இப்போ இல்லை, கொஞ்சம் வெயில் குறையிட்டோம். இது வந்து ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் என்ன ஃப்ளேவர்? இது வந்து ப்ளூபெர்ரி. அதில் வந்து நாவப்பழம். அந்த மாதிரி என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு டாடி? என்னென்ன ஃப்ளேவர்? ப்ளூபெர்ரினா நாகப்பழமா? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். சில்லியில ஐஸ்கிரீம் இருக்குதாம்பா. வாங்க இதை வாங்கி எல்லாருக்கும் ஒரு டாடி ஊட்டி ரியாக்ஷன் பாப்போம். டாடி 1 சில்லி. ஃபஸ்ட்டு சாப்பிட்டோன்னே ரியாக்ஷன் தெரியாது. சாப்பிட்டது ஒரு 2 நிமிஷம் அப்புறம் தான் வந்து தெரியும். ஃபஸ்ட்டு சங்கிலி தான். நீ ஆல்ரெடி 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. நண்பா நண்பா ஆகாட்டு ஒண்ணுமே இப்ப தெரியாது. 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. முழுன்னு காட்டுதா? சாப்பிட்டு ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. அந்த அளவுக்குலாம் இல்ல. ஆகாட்டு கடி அப்படியே முழுங்கிடு. காரவே இல்லைன்றாடா. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நண்பா எங்க கடைசியாக வந்திருக்கோம்? நம்ம வந்து கிளாஸ் பிரிட்ஜ் போக போகிறோம். கடைசியாக இல்லை, இப்பதான் ஸ்டார்டே பண்ணியிருக்கோம். கிளாஸ் பிரிட்ஜ்னா கிளாஸு பிரிட்ஜ், கிளாஸ் பிரிட்ஜ். இப்போ ஆஃப் ரோட் பண்ண போகிறோம். பயங்கரமாக இருக்கும். அது வாங்க. ஓட்டு ஓட்டு ஓட்டு. அந்த பழத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பழத்தை விட்டு ஏத்துறேன். அதுக்குள்ள விட்டா வண்டி வந்து எல்லா இடமும் வந்து எலும்புலாம் இந்த பக்கம் வந்துடுச்சு. நமக்கு வந்து இது எதுக்கோ டிக்கெட் கொடுத்துக்கிறாங்க. என்ன கிளாஸ் பிரிட்ஜ்டா. லைஃப்ல வந்து ஒரு கோட்டில் ஒரு பழமொழி ஒன்று சொன்னாங்க. பொண்ணு மனசு கண்ணாடி, பையன் மனசு என்னது கல்லு மாதிரியா? இல்ல சாரி, பையன் மனசு கண்ணாடி மாதிரி, பொண்ணு மனசு இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஏய் மச்சான் சூப்பரா இருக்குது இந்த வியூ. இங்க வா ஏன் காற்றோடு வல்லூர் தான் போகுதே பாதையில் நாமலே அழகா. சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையா இது கிளைமேட். மழை பெய்யுது, ஜாலியா இருக்குது, செம மழை, சூப்பரா இருக்குது. எல்லாரும் சீக்கிரமா வயல் நடக்குவாங்க. மழையில வந்து மழை தண்ணி குடிங்க. வெயில்ல என்ன வேணா பேசலான்றதை கத்துக்கணும்னா நீங்க சங்கிலியிட கத்துக்கலாம். என்ன இது? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. மழை தண்ணி குடிங்க. இந்த நேரத்துல இங்க மழை தண்ணி கிடைக்குமா? நம்ம வயநாட்டுல கிடைக்குது. சீக்கிரமா வந்து மழை தண்ணி குடிங்க. ஏய் வாய மூன் போட, எதா அசியமா பேச போற. சூப்பரான இடத்துக்கு வந்துட்டோம். கல்லு கடைக்கு. நண்பா
சந்தையில சவு மிட்டாய் விக்கிற மாதிரி இருக்கேன். சட்டையும் ஆலையும். ஸ்டோன் ஷாப்புக்கு போறோம். ஸ்டோன் ஷாப்புக்கு போற வழியை பாருங்க. வேற லெவல்ல இது. சுவிட்சர்லாந்துலாம் என்னங்க சுவிட்சர்லாந்து? இதாங்க வயநாடு. என்னடா நம்ம vlog எடுக்கிறோம், மக்கள் பாக்குறாங்கன்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். எழுதிங்க. வந்து கேரளாவில் வந்து கல் கடைக்கு வந்துக்கிறோம். ஸோ கல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து கல்லை தாண்டி வந்து டிஷ்ஷஸ் வந்து பீஃப், போர்க்கு அதெல்லாம் இருக்கும். கல்லை தாண்டி அதை ட்ரை பண்ணுறதுக்காக கல் கடைக்கு கல்லோட போகிறோம். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. இவர் தான் பண்ணியிருப்பாரு, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ இதை ஒரு இதாகவே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பப்பு போல, போச்சே பப்புன்னு சொல்லிட்டு. அப்படி போடு போடு போடு. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. அடினே இருப்பேன். சத்தியமாக சொல்கிறேன், செம்ம கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. இவங்களாம் ரொம்ப குத்து வச்சவங்க உண்மையாகவே. நாங்கள் செகண்ட் டே ஸ்டேக்கு ஒரு ரூம் எடுத்துட்டோம். லேண்ட்மார்க் ஹாலிடேஸ் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசார்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹில் வியூ ரெசார்ட். ஸோ மார்னிங் பார்த்தோன்னா இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு, சன்ரைஸு, மவுண்டெயினோட டாப்பில் தான் இந்த ரெசார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் ரோடில் போகிறோம். நாங்கள் ஜீப்பு தான் போவோம், அதில் இனோவா தான் ஆச்சு ஓட்டுக்கிறேன். போயிட்டே இருக்குது. செல்வனின் பாடல். ஆளுமா டோலுமா ஜலத்தி மாலுமா தேசி கலிதினை கிரகி உண்டாதாலுமா ஆரி. நான் சொன்னேன்ல காலையில் எப்போவுமே வெயிலாக இருக்கும், இப்போ ஒரு மாதிரி இருக்கும். மழை பெய்யுது பாருங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோங்கிறது அவர் எங்கே கூப்பிட்டு போகிறாரு போயிட்டு. நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். வாழ்ந்து வீடு தொட்டு பார்க்கலான்னு பார்த்தா சீரியஸாக இந்த இடத்த நாங்கள் மிஸ் பண்ண போகிறோம். இங்கே வயநாட்டில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனில் எது தூங்கும்போது ஒரு சத்தம் கூட இல்லாமல் பாருங்க. நாங்கள் போகலான்னு நினைக்கிறப்போ மழை பெய்யுது, எங்களை போகவே விட மாட்டேது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ நல்லா சம்பாதிக்க போகிறோம். நல்லா சம்பாதிச்சுட்டு இதை மாதிரி எல்லா ஹில் ஸ்டேஷனில் ஒரு இடம் வாங்க போகிறோம். லாடன்ஸை தாண்டி லா வில்லாஸ்ன்னு எல்லா ஊர்லேயும் வைப்போம். கண்டிப்பாக தேங்க்யூ. புது இடம், யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்ம ப்ரோ வந்து சூப்பராக பார்த்துப்பாரு, வைக்கப்படுறாரு. ஓகே அண்ணா, தேங்க்யூ. அண்ணெல்லாம் எங்களை சூப்பராக பார்த்துக்கினாரு. போயிட்டு வரண்ணே. தேங்க்யூண்ணே. பாய்ண்ணே. பாய்ண்ணே. பாய் 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 ப்ரோ. விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. நம்ம
நம்ம எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா வயநாடு அட்வென்ச்சர் பார்க். ஸோ இங்கே ஜிப்லைனு பார்க் அவ்வளோதான். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். தட்டி ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. லைன்லேயே தொங்கின்னு போயாச்சு. இப்போ அடுத்து உக்காண்டே போகும். ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக சொல்கிறேன், செம பயமாக இருக்குது எங்களுக்கு. எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோன்னு பாருங்கள். கீழே பார்த்தாலே பயமாக இருக்குது. ஆனால் ஜாலியாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. நீ வேற தெளிவா அங்கே விட்ட உடனே பட்டுக்கு கீழே தேயும் போடும். பயமா வேற. இது ஆக்ஷன் மேடம், மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாரு. சோலோவா? நான் சோலோ. தனியா இருப்பேன். வாய் 100 வெயிட். வாவ், இவன் சரியா வர மாட்டான்டா. அதிகமாக சொல்லிட்டாங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இந்த ரைடுக்கு பயந்துன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க கார் பின்னாடி. அம்மா பார்த்து நிறைய ஓடுறான். நீ வா. பயப்படாத, நான் இருக்கேன். நீ இருக்கிறதுனால தானே எனக்கு பயமா இருக்கு. என்ன தலைவா, என்ன தலைவா? பாக்கிறதுக்கு தானே பயமா இருக்கும், போறதுக்கு ஜாலியா இருக்கும். வேணாம், அழுதுருவேன். போடா போடா, பயமே இல்லை, ஜாலியா இருக்கும். சங்கிலின் பயமா அது கடிச்சிடாத. 100 கிலோமீட்டர். நீங்க பாருண்ணே, ஃபுல் ஹைட், ஃபுல் ஹைட். இது வரைக்கும் யாருக்குமே போயிருக்க கூடாது, அவ்வளவு ஹைட் இருக்கும். இழுங்க கடைசியில் விடு ப்ரோ. ரெட்டியார் பாலவே தெரியும் பாரு. 3 2 1 இல்ல. ஐயோ மாட்டிச்சு. மாட்டிக்கினாரு வத்துரு போய் வா நண்பா. இந்த வண்டியில் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். இங்கே வந்து நிறையா பிளேசஸ் இருக்குது போல் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நம்ம மண்ணு வண்டி எடுத்துன்னு ஜாலியாக நம்ம ஊரில் பாண்டியில் எப்படி சுற்றுவோம் அதே மாதிரி பக்காவாக சுற்றினே போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் நம்மள. வண்டி எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கட்டையில் விட்டான். உடம்பெல்லாம் அடி வாங்கி பகி ரைடு முடிச்சாச்சு. முட்டிக்கிட்டுலாம் ஒரு ஆக்சிடென்ட் வேற. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆக்சிடென்ட். நேரா போய் வெளிய உள்ள போடுறோம். மாமா இது ரொம்ப பவரா இருக்கு தெரியல மாமா. ஒரு அமுக்க போகுது. பகி ரைடு போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் போயிட்டோம். இப்போ வந்து என்னன்னா கோ கார்ட். ஓகே, ஃபைனலாக வந்து வயநாட்டிலேருந்து நாங்கள் கிளம்புறோம். போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் தான் பார்த்தோம். ஸோ இருந்தாலும் கேரளாலே நல்ல சூப்பராக டேஸ்டியாக பயங்கரமாக சாப்பிட்டாச்சு. ஸோ இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். வயநாடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் ஸ்ப்ரைட் ட்ரை பண்ணுங்கள். டைப் பண்ணுவோம். இந்த ஸ்ப்ரைட் வாயில் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் சேர் ஆகல. உண்மையாகவே சொல்ல போனால் பயங்கரமான தரமான அழகான சூப்பரான பயணம், நல்லா இருந்துச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஒரே ஆசை என்னன்னா, இது இங்கே இருக்கிற கிளைமேட் அப்படியே பாண்டி வரைக்கும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணி வந்தால் நல்லா இருக்கும். ஸோ விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு நாங்கள் கேரளாவுக்கு பாய் சொல்லிட்டு போனோமா. போகும்போது கார் எடுத்த உடனே கேரளா கர்நாடகா பார்டர் முத்தங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன விஷயம்னா எங்களுக்கு தெரியலை, 9 மணிக்கு மேலே ஃபாரஸ்ட் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆலிவ் ரெசார்ட். ஸோ இங்கே வந்து ரூம் எடுத்துட்டோம். அண்ணன் வந்து ஒரு 5500 சொன்னார் ஸ்டார்டிங்கில்.
அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு பேசி ஆனால் டான்சர்ஸு கொஞ்சம் கஷ்டப்படுற பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு பேசி ஃபைனலாக ஒரு 3800 ரூபாய்க்கு முடிச்சுட்டு இப்போ ரூம் உள்ள வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்புறோம். சூப்பரான வியூ, ஆஹா செம்மையாக இது. எல்லாரையும் காலையிலே எழுப்பிட்டேன். எழுச்சி போகிறோம். அதுக்கப்புறம் நிற்கவே மாட்டோம், சிக்னலில் கூட நிற்க மாட்டோம். நம்ம இந்த செக் போஸ்ட்டில் தான் ஸ்டாப் பண்ணாங்க. என் பேர் இமானு, நான் பார்க்கறது மானு. பெரிய விஷயம்யா. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீடுனா எங்கள் ஸ்டுடியோ தான் எங்களோட வீடு. அண்டு வர வழியில் எல்லாருமே இறக்கி விட்டதுனால நிர்மல், சங்கிலி எல்லாருமே அப்படியே காரில் வரும்போது எல்லோரும் இறக்கி விட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து யாரும் கும்பலாக இருந்து பாய் சொல்லலை. உண்மையாக சொல்லப்போனால் மறந்துட்டானுங்க, விட்டால் போதுன்னு ஓட்டானுங்க. ஓவர் ட்ராவல், நேற்று நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி காலையிலேருந்து அவ்வளோ தூரம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.